நாட்டிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழகம் அப்படிங்கிறது திமுகவினர் கிளப்பிவிட்ட புரளி அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில இந்தியாவுல இரட்டை இலக்க வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழகம் அப்படிங்கிறது ஒரு மாய விளம்பரம்னு விமர்சித்து இருக்காரு. கடந்த மார்ச் மாதம் தமிழகத்தோட பொருளாதார வளர்ச்சி 9.69% அப்படின்னு கணிக்கப்பட்டது. இதுவே கடந்த 1ஆம் தேதி 11.19% உயர்ந்தது. இந்த கணிப்பு இறுதியானது அல்ல அப்படின்னும் அடுத்தடுத்த கணிப்புகள்ல இது மாறலாம்னு அதுதான் உண்மைன்னு குறிப்பிட்டிருக்காரு. இதே புள்ளி விவரத்துல கடந்த 2022-23ஆம் ஆண்டு தமிழகத்தோட வளர்ச்சி மார்ச் மாதத்தின் போது 8.13% அப்படின்னும் இது ஆகஸ்ட் மாதத்துல 6.17% குறைஞ்சிடுச்சு. இதுதான் 2022-23க்கான இறுதி மதிப்பீடு அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்காரு. தமிழகம் தொடர்ந்து 14% வளர்ச்சியை பெற்றால் அப்படின்னா திமுக அரசு சொல்வது போல வரும் 2030ஆம் ஆண்டு தமிழக அரசு $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை எட்ட முடியும்னு இந்திய பொருளாதார வல்லுநர் டாக்டர் ரங்கராஜன் சொல்லியிருக்கிறதா அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. இது போன்ற சூழ்நிலையில தான் திமுக அரசு தைரியமா தமிழகத்தோட பொருளாதார வளர்ச்சி குறித்த பொய்யை தொடர்ந்து சொல்லிட்டு வரதா எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்காரு.